சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 125வது சங்கீதம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் யெகோவாவின் பண்டிகைகளை கொண்டாட ஜெருசலேமுக்கு போய் அங்கு சுற்றியிருந்த மலைகளில் ஏற வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற அவர்களுடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தனர். இந்த வாக்கு தத்தங்கள் அவர்களுடைய கஷ்டங்களிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு அவ்வப்போது கர்த்தருடைய உதவியை அவர்களுக்கு நினைப்பூட்டியது. அவர்களின் தோல்விகள், கீழ்ப்படியாமை மற்றும் முரட்டாட்டம் அனைத்தையும் மீறி கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் அவர்களின் ஜெபங்களை கேட்டு அவர்களை விடுவித்தார். மாறாத ஜெருசலேம் மலைகளை பார்க்கிற போது மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் உள்ளது போல் தேவன் மாறாதவர் என்ற வாக்குத்தத்தம் அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது. அவர்கள் மனிதர்களாக இருப்பதால் அவர்கள் தேவனுக்கு எதிராக கலகம் செய்தார்கள். அவர்கள் அவரை காயப்படுத்தி துக்கப்படுத்தினார்கள். ஆனால் அவர் ஒருபோதும் மாறவில்லை. அவர் உண்மையுள்ள தேவன். நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அவருக்கு முன்பாக ஒப்புக்கொள்ளும் போது அவர் நம்மை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஜனங்கள் ஜெருசலேமுக்கு பயணம் செய்யும்போது அவர்களின் தோல்வி, கீழ்ப்படியாமை மற்றும் முரட்டாட்டத்தை உணர்ந்து காணப்பட்டார்கள். மேலும் அவர்கள் ஜெருசலேம் மலைகளை கண்டபோது தேவனுடைய உடன்படிக்கையையும் வாக்குத்தத்தங்களையும் நினைப்பூட்டினால் அவர் அவர்களை மன்னிப்பார் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் இருந்தது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனங்கள். இவ்வாறு அவர்கள் தேவனுடைய பல வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்தனர். ஜெருசலேமை சுற்றியிருந்த மலைகளை கண்டு அவர்கள் புதிய நம்பிக்கையையும் பெற்றார்கள். அவர்கள் செய்த பாவங்களாலும் கீழ்ப்படியாமையாலும் தங்கள் சக்தியையும் நம்பிக்கையும் இழந்துவிட்டனர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர் அன்பான மற்றும் இரக்கமுள்ள தேவன் என்பதை அவர்கள் நினைத்திருந்தார்கள். அவர்கள் அவரை விசுவாசித்தால் அவர் அவர்களிடம் திரும்புவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் அவர்களது முற்பிதாக்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் அளித்த அனைத்தையும் நிச்சயமாக நிறைவேறும் என்ற எளிய நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தோடு அவர்கள் முழு இருதயத்தோடு அவரிடம் வரவேண்டியது அவசியமாய் காணப்பட்டது. இதனால் தான் அவர்கள் மீண்டும் மீண்டுமாக ஒரு தேசமாக தேவனிடம் திரும்பிய போது அவர்கள் ஏராளமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவர்கள் தங்கள் பாவம் மற்றும் கீழ்ப்படியாமையின் காரணமாக சிதறி துன்புறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டனர். ஆனால் அவர்கள் தங்களை தாழ்த்தி கொண்டபோது தேவன் திரும்பி வர அவர்களுக்கு உதவினார், அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் உண்மையான விசுவாசத்தோடு தேவனை அழைத்தால் கிருபையும் அன்பும் உள்ள தேவன் உங்களை வெறுமையாக விட்டுவிட மாட்டார். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் அவரை மிகவும் துக்கப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையான மனந்திருப்புதலுடன் திரும்பி வந்தால் உங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லா பாவங்களுக்கும் உங்கள் தீய எண்ணங்களுக்காகவும் உங்களுக்கான தண்டனையும் கண்டனத்தையும் அவரே ஏற்றுக்கொண்டார், அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார் என்று உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசித்தால் அவர் உங்களை சுத்திகரிக்கவும் எல்லா அசுத்தங்களிலிருந்தும் உங்களை முழுமையாக சுத்தமாக வைத்திருக்கவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் அந்த நொடியே மன்னிக்கப்படுவீர்கள்.